வணக்கம் மை டியர் நண்பா நண்பீஸ், நான் உங்களில் ஒருவள் ஜேகே. இன்னைக்கு நம்ம ஜேகே கிரியேட்டிவிட்டியில சுனிதா வில்லியம்ஸ் மேம பத்தி தாங்க பார்க்க போறோம். யார் இந்த சுனிதா வில்லியம்ஸ் மேம்? இப்போ ஒரு 4 டேஸா செம்ம ஹாட்டா போயிட்டு இருக்கு இந்த சுனிதா வில்லியம்ஸ் மேம பத்தின விஷயங்கள் தான். யார் இவங்க எங்க போனாங்க, எங்க இருந்து பூமிக்கு வர போறாங்க, எந்த விண்வெளியில மாட்டிக்கிட்டாங்க, எதனால மாட்டிக்கிட்டாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோல பார்க்க போறோம். சுனிதா வில்லியம்ஸ் இவங்களோட ஃபுல் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா சுனிதா லின் வில்லியம்ஸ், இல்லைன்னா சுனிதா பாண்டியா அப்படின்னு சொல்லலாம். சுனிதா பாண்டியா தமிழ் பேர் மாதிரி இருக்கு இல்லைங்க, தமிழ் பேரே தான். இவங்களுடைய அப்பா குஜராத்தை சேர்ந்தவர், அவரோட பேர் தீபக் பாண்டியா. இவங்களோட அம்மா அமெரிக்காவை சேர்ந்தவங்க, பாணி பாண்டியா. ஸோ அமெரிக்கா அம்மா, இந்திய தந்தைக்கு மகளாக பிறந்தவர் தான் இந்த சுனிதா வில்லியம்ஸ். சுனிதா மேம் அவங்களுடைய 11th இயர்லயே அமெரிக்காவில் போய் செட்டில் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாசாவில் ஒர்க் பண்ற இந்த சுனிதா மேம் இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒரு விண்வெளி வீராங்கனை. இவங்க 2 வாட்டி ஸ்பேஸ்க்கு போயிருக்காங்க. முதல் தடவை ஸ்பேஸுக்கு போகும்போதே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் ஒண்ணு பண்ணினாங்க. அது என்ன அச்சீவ்மெண்ட் தெரியுமா? விண்வெளியில ரொம்ப நேரமா, அதாவது நீண்ட நேரமா இருந்த பெண் அப்படின்ற 2வது இடத்தை பிடிச்சிருக்காங்க. அப்படி எவ்வளவு நேரம் இருந்தாங்க? கிட்டத்தட்ட 2.25 மணி நாள், அதாவது 50 மணி நேரம் 40 நிமிஷம் இவங்க விண்வெளியில இவங்களோட கால் தடத்தை பதிச்சிருக்காங்க. இவங்க 2வது இடத்தை தான் பிடிச்சிருக்காங்க. அப்ப கூட அப்ப முதல் இடத்தை பிடிச்ச பெண்மணி யார்? இந்த வீடியோவோட கடைசியில அந்த முதல் இடத்தை பிடிச்ச பெண்மணி யார் அப்படின்றத நான் சொல்றேன். 1965 செப்டம்பர் 19th பிறந்திருக்காங்க இந்த சுனிதா வில்லியம் மேம்ஸ். 1987ல நேவல் ஆவியேஷன்ல ஏரோப்ளேன் ட்ரைனிங் எடுத்திருக்காங்க இந்த சுனிதா வில்லியம் மேம். 1989ல வார் ஹெலிகாப்டர், அதாவது பெர்ஷியன் கல்ஃப் வார், அந்த ஹெலிகாப்டர்ல நோ ஃப்ளையிங் ஜோன், அதாவது யாருமே போகக்கூடாது, விமானம் பறக்க தடை அப்படின்னு விதிக்கப்பட்டிருக்கும் இல்லையா, அந்த ஏரியா. ஸோ அந்த ஏரியாவில் போய் இவங்க ட்ரைனிங்கும் எடுத்திருக்காங்க 1989ல. 1992ல மியாமி ஆண்ட்ரூ சைக்ளோன் ரெஸ்கியூ ஹெலிகாப்டர்லயுமே ட்ரைனிங் எடுத்திருக்காங்க. 1993ல நேவல் டெஸ்ட் பைலட்டா இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் பைலட் இன்ஸ்ட்ரக்டரா ஆகி 30க்கும் மேற்பட்ட ஏர்கிராஃப்ட் இவங்க இயக்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2770 மணி நேரம் இவங்க மொத்தமா 2770 மணி நேரம் விமானத்தை இயக்கியும் இருக்காங்க. அதுக்கப்புறம் 1995ல MS இன்ஜினியரிங் மேனேஜ்மெண்ட் ஃப்ளாரிடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில மெல்பர்ன்ல பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1998ல ஆஸ்ட்ரோநாட் ட்ரைனிங் எடுத்து மாஸ்கோக்கு டிராவல் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா ரோபோட்டிக்ஸ் ட்ரைனிங் எடுக்கணும். அங்க அவங்க பணிபுரிஞ்ச ஒரு டீம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரஷ்யன் ஃபெடரல் ஸ்பேஸ் ஏஜென்சி கிட்ட பணிபுரிஞ்சிருக்காங்க. 2006ல ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஸ்பேஸ்ல STS-116 மிஷனுக்குள்ள ஃபிளைட் இன்ஜினியரா உள்ள போயிருக்காங்க. கடைசியா 2024 ஜூன் 5 அன்னைக்கு போயிங் ஸ்டார் லைன் ஸ்பேஸ் ஷிப்ல IIS ஸ்பேஸ் ஒர்க்குக்கு ரிசர்ச்சுக்காக உள்ள போயிருக்காங்க இந்த சுனிதா வில்லியம் மேம்ஸ். வெறும் 10 நாள் தான் இவங்களோட ஆராய்ச்சியோட பிளான் இருந்தது முதல்ல. ஆனா அந்த 10 நாள் முடிக்க வேண்டியது இவங்க எவ்வளோ நாள் அங்கேயே மாட்டிக்கிட்டாங்க? 9 மாசங்கள், 9 months அங்க ISSலயே மாட்டிக்கிட்டாங்க. ஏன் அப்படின்னா இவங்க போன அந்த ராக்கெட்ல ஏற்பட்ட ஒரு தொழில்நுட்ப கோளாறுகள், அதாவது டெக்னிக்கல் எரர்னால இவங்களால பூமிக்கு ரிட்டர்ன் ஆக முடியல. ஸோ அங்கேயே இவங்களோட லைஃப்பை லீட் பண்ண வேண்டியதா இருந்துச்சு அடுத்த 9 மாசத்துக்கு. ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க, 0 கிராவிட்டி இருக்கிற ஒரு இடத்துல 1, 2 நாள் இல்ல 9 மாசம் கழிச்சிருக்காங்க சுனிதா வில்லியம்ஸ். சுனிதா வில்லியம்ஸோட சேர்ந்து இருந்தவங்க பெரி வில்மோர், இவரும் அவங்களோட தான் இருந்திருக்காரு. இப்போ இவங்களை மீட்டு கொண்டு வரணும் இல்லையா நம்மளோட எர்த்துக்கு. ஸோ அதுக்கு ஸ்பேஸ் எக்ஸ் அந்த இன்ஸ்டியூட் டிராகன் விண்கலம் அப்படின்ற அந்த ஒரு
ராக்கெட்டை வந்து அனுப்பியிருக்கு இவங்க 2 பேரையும் பத்திரமா நம்மளோட பூமிக்கு வந்து கூட்டிட்டு வர்றதுக்காக. இவங்க சரியா எப்போ வந்து லேண்ட் ஆறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 19th மார்ச், அதாவது 19th மார்ச் 2025 ஏர்லி மார்னிங் 3:30 அந்த டைம்ல வந்து ஃப்ளோரிடா கடல்ல வந்து இவங்க வந்து லேண்ட் ஆறாங்க. என்னதான் இவங்க வந்து சீக்கிரமா நம்ம ஏர்த்துக்கு லேண்ட் ஆகி வர போறாங்க அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருந்தாலும் கிட்டத்தட்ட 9 மாசம் வந்து 0 கிராவிட்டியில இருந்திருக்காங்க. இப்போ நம்ம ஏர்த்துக்கு வந்தோடனே அந்த கிராவிட்டி ஃபோர்ஸ், நம்ம ஏர்த்துக்கு உண்டான இந்த என்விரான்மெண்ட் எல்லாம் அவங்களோட பாடி வந்து ஃபர்ஸ்ட் அடாப்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு வந்து கண்டிப்பா இவங்க வந்து அண்டர் மெடிக்கேஷன்ல தான் இருப்பாங்க. நாசா வந்து நாங்க இவங்களை வந்து பார்த்துக்கிட்டே இருப்போம், எங்களோட கண்காணிப்புல தான் வந்து இவங்க இருந்துட்டே இருப்பாங்க அன்டில் அவங்க கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆயிட்டு அவங்க வந்து திரும்புற வரைக்குமே. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் நம்மளுக்கு வந்து நாசா கொடுத்துருக்கு. இப்படி சுனிதா மேம் வந்து இப்ப போன இந்த விண்வெளி பயணத்துக்கும் இதுக்கு முன்னாடி போன இந்த விண்வெளி பயணத்துக்கும் மொத்தமா சேர்த்து கிட்டத்தட்ட 600 டேஸுக்குமே மேல இவங்க வந்து ஸ்பேஸ்ல வந்து செலவிட்டிருக்காங்க. 600 டேஸ் மேல இருக்காங்க. இவங்க தான் இப்போதைக்கு 600 நாட்களுக்கு மேல வந்து செலவிட்ட முதல் பெண் விண்வெளி வீராங்கனை அப்படின்னு பேர் எடுத்திருக்காங்க. நான் இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்ல சொன்னேன், ஃபர்ஸ்ட் இவங்க போகும்போது இவங்க பண்ண ஒரு ஸ்பெஷல் அச்சீவ்மெண்ட் இருந்துச்சு. அப்போ வந்து இவங்க வந்து செகண்ட் விமன் யார் வந்து ரொம்ப நேரம் இருந்திருக்காங்க அப்படின்ற அவார்டை தான் வாங்கினாங்க. அப்போ அந்த காலத்துல யாரு ஃபர்ஸ்ட் விமனா இருந்தாங்கன்னா பெக்கி விட்சன். இவங்க தான் முதல் பெண்மணி ரொம்ப நேரமா வந்து ஸ்பேஸ்ல வந்து காலத்தை வந்து கழிச்சவங்க. இவங்களுக்கு அப்புறமா சாதனை படைச்சவங்க தான் சுனிதா வில்லியம் மேம். ஆனா இப்போ இது எல்லாத்தையுமே முறியடிச்சு மறுபடியுமே சுனிதா வில்லியம் மேம் கிட்டத்தட்ட 600 டேஸ்க்கு மேல வந்து ஸ்பேஸ்ல வந்து இருந்திருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட சுனிதா வில்லியம் மேம் பூமிக்கு சேஃபா லேண்ட் ஆகணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே வந்து இவங்களுக்காக ப்ரே பண்ணிக்கலாம். பூமிக்கு லேண்ட் ஆயிட்டு இவங்க நல்லா ரெக்கவர் ஆயிட்டு திருப்பியுமே வந்து ஒரு கம்பேக் கொடுக்கணும். நிறைய விஷயங்கள் வந்து இவங்க வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ண வேண்டியது இருக்கு. இவங்க பண்ண ஒரு ஆராய்ச்சி ஆகட்டும், அங்க இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சில விஷயங்கள் ஆகட்டும், அது எல்லாமே நம்மளுக்காக வந்து இவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ வி வில் பி லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் இட். எல்லாருமே இவங்களுக்காக ப்ரே பண்ணிட்டு சேஃபா வரணும், ஸ்பீடியா ரெக்கவர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நம்புறேன். நெக்ஸ்ட் ஒரு டிராவல் லாக்லயோ குக்கிங் லாக்லயோ உங்க எல்லாரையுமே சந்திக்கிறேன். அன்டில் தென் தன்யவாத். நான் உங்களில் ஒருவள் JK.